வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை இனியும் அனுமதிக்க முடியாது என கடற்றொழில் அமைச்சர் ஏ சந்திரசேகர் தெரிவிப்பு. தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்னெடுக்கும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக புதிய ஜனநாயக முன்னணி அறிவிப்பு. இந்த வருடம் மின் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையால் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அவற்றை எதிர்கொள்வதற்குரிய முன்னேற்பாடுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிப்பு. அடைமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரில் பார்வை. ஜோர்தான் நாட்டில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்திற்கு அருகே இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை இனியும் அனுமதிக்க முடியாது என கடற்றொழில் அமைச்சர் இன சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி எமது வளங்களை சூறையாட அனுமதிக்க முடியாது என கடற்றொழில் அமைச்சர் இன சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இந்திய இழிவுப்படை சம்பந்தமான பிரச்சனை உண்மையிலே ஒரு பூதகரமான பிரச்சனையாக இருக்கின்றது. நேற்று கூட எனக்கு பேசாலை வலைப்பாட் போன்ற பிரதேசங்கள் இருந்து மீனவர்கள் இரவு என்னோடு கதைத்து, ஐயா இப்பொழுது வந்து பாருங்கள் 200க்கு அதிகமான டோலர் யந்திரங்கள் வந்து எங்களுடைய கடலையே நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் கரையில் இருக்கின்ற கரை அதிர்கின்றது அவர்களுடைய செயற்பாடு என்று. அப்போ உடனடியாக நானும் அதாவது படைக்கு உடனடியாக அறிவித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இவ்வாறான ஒரு பாரதூரமான பிரச்சனை இருக்கின்றது. அப்போ உண்மையிலே இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும், தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் வேறு எதுவுமல்ல, இலங்கை கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமான கடல் பரப்பு, அது இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல. ஏன்னா இந்தியா எங்களோடு ஒரு தாய் மக்களாக இருக்கலாம், ஒரு தொப்புள் குடி உறவாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் உரிமை கிடையாது. எங்களுடைய வளங்களை சூறையாடுவதற்கு இடமளிக்க வேண்டால் முடியாது. அவர்கள் எங்களுடைய வளங்களை மாத்திரமல்ல சூறையாடுவது, நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய வளங்கள் எல்லாவற்றையும் நாசமாக்குகின்ற வேலைகளை செய்கின்றார்கள். எனக்கு தெரியும், அண்மையில் வல்வெட்டித்துறையில் ஒரு மீனவர் வந்து அதிகாலையில் எங்களிடம் சொல்லுகின்றார், இது ஐயா எனது வலைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கின்றது, நாங்கள் எப்படி வாழ்வது, நாங்கள் இப்படி வாழ்வதா சாவதா என்ற பிரச்சனை எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் ஒன்று இந்த இழுவைப் படகுகளை நிறுத்துங்கள் அல்லது எங்களுக்கெல்லாம் வசத்தை கொடுத்து எங்களை கொண்டு விடுங்கள் என்கின்ற நிலைக்கு விரக்தி அடைந்திருக்கின்றார்கள். அப்படியானால் இன்று இந்த இந்திய படகுகள், இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு, இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய விதிகளோடு விளையாடுகின்றார்கள், மக்களோடு உயிரோடு விளையாடுகின்றார். அதனால் நாங்கள் மிக மிக தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்திய மீனவர்களுக்கும் அதே போன்று இந்திய மீன்பிடித்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் மிக மிக தயவாக முதலில் சொல்லுகின்றோம், இந்த விளையாட்டை நிறுத்துங்கள் என்று மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்று, ஏனென்றால் நீங்கள் விளையாடுவது வேறு யாருமில்லை, இங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையோடு. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாசமாக்கப்பட்டு வருகின்றது. அதனால் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் இப்போது நமது மீன்பிடி அமைச்சின் மூலமாக அதிகாரிகள், உரிய அதிகாரிகள் அது சம்பந்தமான பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள். இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சுமூகமாகவே போய்கொண்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், இது சம்பந்தமாக கூடிய சீக்கிரம் இவைகள் தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.
முன்னதாக யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன காரியாலயத்துக்கு விஜயம் செய்த புதிய கடற்றொழில் அமைச்சருக்கு சங்க பிரதிநிதிகளால் மாலை அணிவித்து மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன பிரதிநிதிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது இந்திய மீனவர்களின் அத்துமீறலை நிறுத்துதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். அதாவது இந்திய இடுவமடி படகு சம்பந்தமாகவும், இரண்டாவது எமது வாழ்வாதாரம் சம்பந்தமாகவும், மூன்றாவது இங்கே தங்கி முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய இங்கே கொண்டு வந்த வலைகள் கொடுக்கப்படாததும் அது சம்பந்தமாக அதை கூடிய விரைவில் அதை கொடுப்பதற்காகவும் அவரிடம் கேட்டுள்ளோம். அதேவேளை மீண்டும் எமது பகுதியில் ஏற்கனவே முன்னாள் கடற்தொழில் அமைச்சரால் சிபார்சு பண்ணப்பட்ட கடல் வான்கள் புதிதாக அமைக்கும்படியும் அதை உடனடியாக செய்து தரும்படியும் கோரியுள்ளேன். அடுத்ததாக எமது ஓய்வூதியம், எமது மக்களின் கடற்தொழில் மக்களின் ஓய்வூதியத்தை அதிகப்படுத்தி அதில் கூடுதலானவர்களை இணைத்து எமக்கு அதை செய்து தரும்படியும் நான் கேட்டுள்ளேன். பூரணமாக யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெரிய பெரிய வான்கள், பெரிய பெரிய இடங்களை அவர் எதிர்காலத்தில் எங்களுக்கு போட்டுகள் கட்டுவதற்கும் அதில் நாங்கள் தங்கி தொழில்களை செய்வதற்கும் எமதுக்கு பெரிய பெரிய அணைகளை கட்டித்தரும்படி, அதாவது அங்கரன் பாயிண்ட் மாதிரி அதுகளை செய்து தரும்படியும் அவர்கிட்ட கேட்டிருக்கின்றோம். அனுசரணை வழங்கியோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்னெடுக்கும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக புதிய ஜனநாயக முன்னணி அறிவித்துள்ளது. தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி அவர்களின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் செல்லும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்னெடுக்கும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக புதிய ஜனநாயக முன்னணி அறிவித்துள்ளது. தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் செல்லும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது கொள்கை விளக்க உரையில் இனவாதத்தால் 26 ஓடிய வரலாறு கொண்ட இந்த நாட்டில் மீண்டும் அந்த நிலைக்கு இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் இந்த கூற்றை வரவேற்கின்றேன். நாட்டின் அபிவிருத்திக்கு தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பது அவசியமாகும். மக்கள் விடுதலை முன்னணி 1980 காலப்பகுதியில் முன்னெடுத்து வந்த புரட்சியினால் நாட்டில் 26 ஓடியது. இனவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் அன்று கடைபிடித்திருந்தால் நாட்டில் 26 ஓடி இருக்காது. வடக்கில் பிரிவினைவாத யுத்தம் ஏற்பட்டிருக்காது. என்றாலும் அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்துள்ள நிலையில் 35 வருடங்களுக்கு பின்னராவது இந்த உண்மை அவர்களுக்கு புரிந்திருக்கின்றது. அதனையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் மக்களின் உரிமைக்காக நாங்கள் வடக்குக்கு சென்று போராடி இருக்கின்றோம். அதே போன்று முஸ்லிம் மக்களின் நியாயமான உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தோம். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதன் மூலமே நாட்டில் அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் என்ற கொள்கையிலேயே நாங்கள் இருக்கின்றோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்னெடுக்கும்
பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும். நாங்கள் ஒருபோதும் அதிகாரத்துக்காக இனவாதத்தை கையில் எடுத்ததில்லை. நான் மாத்திரமல்ல, எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் அரசியல் அதிகாரத்துக்காக இனவாதத்தை கையில் எடுத்ததில்லை. ரணில் விக்ரமசிங்க பிரபல்ய அரசியல் செய்யவில்லை. அவர் எப்போதும் அறிவுபூர்வமான தீர்மானங்களையே எடுத்து வந்தார். அதனால் அனுரகுமார் திசாநாயக்கவும் பிரபல்ய அரசியல் செய்வதை விடுத்து அறிவுபூர்வமான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த தேர்தலில் வடக்கு மக்களின் மனதை வெற்றி கொள்ள தேசிய மக்கள் சக்திக்கு முடியுமாக இருக்கின்றது. இது வரலாற்று வெற்றியாகும். மக்கள் விடுதலை முன்னணி தனது இனவாத மதவாதத்தை நிராகரிப்பதற்கு வடக்கு மக்களின் ஆதரவும் காரணமாக இருக்கலாம். அதனால் தமிழ் மக்களின் தேவைகளை உணர்ந்து அதனை நிறைவேற்றும் வகையில் அரசாங்கத்தின் பயணம் இருக்க வேண்டும் என ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த வருடம் மின் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் மின் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதில் ஏற்பட்ட தாமதமே இந்த நிலைமைக்கு காரணம் என ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். மின் கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகள் கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் இலங்கை மின்சார சபையினால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் அப்போது முன்வைத்த மின்சார கட்டண குறைப்பு போதாது என்பதால் மீண்டும் முன்மொழிவுகளை மீள்திருத்தம் செய்து சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவுறுத்தியிருந்தது. நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்திருந்த போதிலும் மின்சார சபை அன்றைய தினம் முன்மொழிவை சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் நவம்பர் 22ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்குமாறு மின்சார சபை கோரியிருந்தது. இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை இலங்கை மின்சார சபைக்கு கால அவகாசம் வழங்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எவ்வாறாயினும் குறித்த திகதியில் இலங்கை மின்சார சபை முன்மொழிவுகளை சமர்ப்பித்தாலும் முன்மொழிவுகளை ஆராய்ந்து மின்சார கட்டணங்களை திருத்துவதற்கு 6 முதல் 8 வாரங்களுக்கு இடைப்பட்ட கால அவகாசம் தேவைப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனவே மின் கட்டண திருத்தம் அடுத்த வருடம் வரை ஒத்திவைக்கப்படுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சபை லாபகரமான நிலையை அடைந்துள்ளதால் ஊழியர்களுக்கான விசேட கொடுப்பனவை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபையின் தலைவரிடம் இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையால் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அவற்றை எதிர்கொள்வதற்குரிய முன்னேற்பாடுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையால் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அவற்றை எதிர்கொள்வதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் ASM சியாத் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக எங்களுடைய மாவட்டமான மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் அதிகூடிய மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதற்கு குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரின் பணிப்புரைக்கு அமைவ ஏதாவது வெள்ளம் ஏற்பட்டால் அதனை மேனேஜ் பண்ணக்கூடிய விடயங்களை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். குறிப்பாக ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுக்கும் நாங்கள் இது பற்றிய விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளோம். ஆகவே இதன் ஊடாக ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலையும் வெள்ளம் வருமாக இருந்தால் அதை தடுப்பதற்கான விடயங்களும் அதே போல் மக்கள் பாதிக்கப்படுமாக இருந்தால் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று அவர்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரின் பணிப்புரைக்கு அமைவ எல்லா ஏற்பாடுகளையும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். குறிப்பாக ஆழ்கடல் மீனவர்கள் இந்த வேளையில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட தேவையில்லை. நாங்கள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினூடாக குறிப்பாக
மீன்பிடி திணைக்களத்துக்கும் அதில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட மீன்பிடி திணைக்களத்துக்கு நாங்கள் இது பற்றிய விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளோம். ஆகவே அவர்களின் ஊடாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வேல் பரீட்சை நிலையங்கள் எல்லாம் வெள்ள அனர்த்தத்துக்கு உள்ளாகக்கூடிய இடங்களில் இல்லை. சில வேளைகளில் பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டால் அந்த எக்ஸாம் எழுகின்ற மாணவர்கள் வருவதற்கான சில சிரமங்கள் ஏற்படும். அதில் குறிப்பாக நாங்கள் தெரிவு செய்த இடங்களில் சில இடங்களில் படகு சேவை அல்லது டிராக்டர் மூலம் அந்த பரீட்சார்த்திகளை ஏற்றி வந்து அந்த பரீட்சை நிலையங்களில் பரீட்சை செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் பிரதேச செயலகங்கள் ஊடாக மேற்கொள்வதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக பெய்த அடைமழையால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் மூளாய் பகுதி மக்கள் அங்குள்ள தேவாலயம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களது நிலைமை குறித்து கலந்துரையாடினர். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் எதிர்வரும் காலங்களில் பாதிப்பு நிலைமையில் இருந்து மக்களை மீட்பதற்கு உரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக அரசாங்க அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். இன்று காலை யாழ்ப்பாணம் A133 கிராம உத்தியோகத்தர் பிரிவு காக்கிதீவு பகுதிக்கு சென்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார். அத்துடன் அங்கு வீதியோரங்களில் வீசப்பட்டுள்ள குப்பைகளை பார்வையிட்ட அமைச்சர் பிரதேச மக்களிடம் விடயம் தொடர்பில் கேட்டறிந்தார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரனும் இணைந்து கொண்டார். திருகோணமலை மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் வயல் நிலங்களை சூழ்ந்துள்ள வெள்ளத்தால் நெற்செய்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வயல் நிலங்களில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மூதூர் அரபான் நகர் பாலம் பகுதியளவில் வெடிப்புக்குள்ளாகியுள்ளதால் பாலத்தினூடாக பயணம் செய்வோர் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. சில பகுதிகளில் வெள்ள நீர் குடியிருப்புக்குள் புகுந்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரும் நிலையில் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெரிய நீலாவணை, நட்பெட்டிமுனை, பாண்டிருப்பு, சேனை குடியிருப்பு, காரைதீவு, சம்மாந்துறை போன்ற பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் உட்புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தாளமுக்கம் காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதால் வெள்ள அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்தங்களை மேற்கொள்ளுமாறு அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் எம் ரியாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூரில் வெள்ள நீரை அகற்றும் பணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS நளின் தலைமையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஏறாவூர் நகரசபையின் இயந்திர மற்றும் ஆளணி வலுவை பயன்படுத்தி வெள்ள நீரை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சில வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அக்கறை பெற்று சந்தை பகுதி உள்ளிட்ட பல வீதிகளிலும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சில நாட்களுக்கு முன் ஆரம்பித்த பலத்த மழை இன்று காலையும் பெய்த நிலையில் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆலியடிவேம்பு, அக்கரை பெற்று, அட்டாளைச்சேனை, திருக்கோவில், பொத்துவில், கல்முனை உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இவ்வாறு மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதேவேளை ஆலையடிவேம்பு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பிரதேசத்திலும் பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெள்ள நீரை வழிந்தோடும் பிரதான கழிமுக பிரதேசமான சின்னமுகத்துவாரத்தின் கீழான சூழ்ந்துள்ள சல்வீனியா தாவரத்தை அகற்றி வெள்ள நீரை வழிந்தோடு செய்யும் பணிகளை ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் இன்று காலை முன்னெடுத்தார். ஜேசிபி வாகனங்களின் உதவியுடன் கழிமுக பிரதேசம் நீர் வழிந்தோடும் வகையில் அகழ்ந்து விடப்பட்டது. நாட்டின் 12 ஆற்றுப்படுகைகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வருவதாலும் அடுத்த சில நாட்களில் அதன் வளர்ச்சி சாத்தியம் என்பதாலும் குறித்த வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாளை முதல் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மல்வத்து ஓயா, கெலா ஓயா, கனகராயன், பரக்கியாறு, மா ஓயா, யான் ஓயா, மகாவலி, மாதுரு ஓயா, மொத்தனியாறு, கலாயா, ஹெடாயா, வில ஓயா ஆகிய ஆற்று பகுதிகளுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் வடக்கு, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் நாட்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சிறிய இடைவெளியை தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்கள் சம்பூரில் மதிப்பளிக்கப்பட்டனர். திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்களை மதிப்பளித்து கௌரவிக்கும் நிகழ்வு இன்று சம்பூர் கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்கள் மலர் தூவி விழா மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உயிர்நீத்த உறவுகளுக்கான மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. 350 மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு தென்னை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு மதிய போசனமும் வழங்கப்பட்டது. மாவீரர்களின் பெற்றோர்கள் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் தீவகம் வேலனை துறையூர் பகுதியில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் குழுமம் மற்றும் தீவக நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் வேலனை துறையூர் சந்தையில் இருந்து மங்கள வாத்திய முழங்க வேலனை ஐயனார் சனசமூக நிலைய மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து மாவீரர் திருவுருவ படங்கள் வைக்கப்பட்ட நினைவு மண்டபத்தில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு கண்ணீர் மெல்க மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்களை கௌரவிக்கும் முகமாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் யாழ்ப்பாணம் தீவக பகுதி மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ் தீவகம் வங்களாவடி சந்தையில் அமைந்துள்ள நினைவு தூபியில் மாவீரர்களை நினைவேந்தும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. தீவகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. மாவீரர் வாரத்தின் 4ஆம் நாளாகிய இன்று யாழ் தீவகம் வங்களாவடி சந்தையில் அமைந்துள்ள நினைவு தூபியில் மாவீரர்கள் நினைவு கூறப்பட்டனர். நிகழ்வில் மாவீரர்கள் நினைவாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் வேலனை பகுதி வர்த்தகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கொழும்பில் ஆயுதப்படையின் நினைவாக இடம்பெறும் பொப்பிமலர் தினம் இன்று இடம்பெற்றது. ஆயுதப்படையின் நினைவாக இடம்பெறும் பொப்பிமலர் தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. கொழும்பு விகாரமாதேவி பூங்காவில் அமைந்துள்ள இராணுவ வீரர்களின் நினைவு தூபிக்கு அருகில் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. முதலாம் உலகப் போரில் இருந்து இதுவரை தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிர் தியாகம் செய்த சிப்பாய்களை நினைவு கூறும் முகமாக இலங்கை இராணுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்றோர் சங்கத்தினால் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது.
நிகழ்விடத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இலங்கை ராணுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லெப்டினன்ட் கர்னல் அஜித் சியாம்பலப்பட்டியை வரவேற்றார். சர்வமத வழிபாடுகளின் பின்னர் உயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் இலங்கை ராணுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் பிரதிநிதிகள் ராணுவ நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த, பாதுகாப்பு பதவி நிலை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விகும் லியனகே, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பிரேரா, வெளிநாட்டு தூதுவர்கள், முப்படைகளின் சிரேஷ்ட அதிகாரிகள், இலங்கை ராணுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள், நாட்டுக்காக உயிர்நீத்த முப்படை வீரர்களின் குடும்பங்களின் உறவினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தலைமன்னார் பிரதான வீதியில் உள்ள பாவிலுப்பட்டான் குடியிருப்பு கிராம மக்கள் இன்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். மன்னார் பிரதேச செயலர் பிரிவில் உள்ள துள்ளுக்குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பாவிலுப்பட்டான் குடியிருப்பு கிராம மக்கள் தமது கிராமத்தில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்ற கோரி இன்றைய தினம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். குறித்த கிராமத்தில் 108 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் தமது கிராமத்தில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்றி தர கோரி மக்கள் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குறித்த கிராமத்துக்கு செல்லும் பாதையில் இருந்து நீர் வெளியேறி செல்வதற்கான மதகு உரிய முறையில் செப்பனிடப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டனர். குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்தால் வெள்ள நீர் தமது கிராமத்தில் தேங்காது எனவும் குறித்த நடவடிக்கையை உடன் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை முன்வைத்தனர். மேலும் வெள்ள நீரை தமது கிராமத்தில் இருந்து வெளியேற்ற அதிகாரிகள் யாரும் முன்வரவில்லை என தெரிவித்து மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியூடாக போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. எனினும் தலைமன்னார் போலீசார் மற்றும் கிராம அலுவலர் குறித்த பகுதிக்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடினர். குறித்த பிரச்சினை தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்து துரித நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக போலீசார் மற்றும் கிராம அலுவலர் ஆகியோர் மக்களிடம் தெரிவித்தனர். இந்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு வருகை தந்து துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுத்தனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறல் குறித்து அனலதீவு மீனவர்களால் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் ஏற்படும் சொத்து இழப்புகள் தொடர்பாக அனலதீவு மீனவர்களால் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களால் அனல்தீவு கடற்பரப்பில் கடற்றொழில் உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றமை மற்றும் இழப்பீடுகள் ஏற்படுகின்றமை தொடர்பில் அனல்தீவு கடற்றொழிலாளர் சங்கம் மற்றும் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் என்பன இணைந்து ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். குறித்த முறைப்பாட்டை அனல்தீவு மீனவர்கள் சார்பில் அனல்தீவு கடற்றொழிலாளர் சங்கத்தின் தலைவர் ஜான் பஸ்கோ, வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா ஆகியோர் மேற்கொண்டனர். இந்த ஆண்டில் எல்லை மீறி இலங்கை கடற்பரப்பினுள் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 497 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. அத்துடன் 66 மீன்பிடி படகுகளில் வந்த இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கஜன் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். கடற்றொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் இந்நாட்டு மீனவர்களின் கடற்றொழில் சார்ந்த பிரச்சினைகள் குறைபாடுகளை தீர்ப்பதற்கும் கடற்படை அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மக்களிடத்தில் ஆதரவு ஏற்ற கட்சிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணிப்பதா என செலோ அமைப்பின் மாவட்ட அமைப்பாளர் டேனியல் வசந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களிடத்தில் ஆதரவு அற்ற கட்சிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணிப்பதா அல்லது தமிழீழ விடுதலை இயக்கம் இனி வருகின்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து கட்சியின் உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டியுள்ளது என மன்னார் மாவட்ட டெலோ கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் டெலோ கட்சிக்காக பல்வேறு வகையிலும் உதவி புரிந்த கட்சியின் உறுப்பினர்களுடனான சந்திப்பும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வும் இன்று மன்னார் தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உட்பட கட்சியினர் பங்கேற்றனர். உண்மையிலே இந்த தேர்தலிலே எமது தலைவர் ஏதாவது பாதகமான சூழல் ஒன்று இடம்பெற்று தலைவர் தோற்றுப்பாரானால் எமது கட்சியின் இருப்பே கேள்விக்குறியாக இருக்கும். எனவே அவ்வாறான ஒரு சூழல் இல்லாமல் தலைவரை மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு தான் மிகவும் உறுதுணையாக இருந்தது. அதனால்தான் நாங்கள் சொன்னபடி இந்த வெற்றி நிகழ்வுகளை உங்கள் அனைவரையும் அழைத்து உங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று தலைவரிடம் பணிபுரிய விடுத்தார். எனவே இந்த தருணத்திலே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இன்று நம்மோடு 5 கட்சிகள் ஒன்றாக நின்று கூட்டணியிலே தேர்தலை போட்டியிட்டார்கள். அந்த 5 கட்சியிலே 4 கட்சி உறுப்பினர்களும் தோல்விவிட்டார்கள். தமிழீழ விடுதலை இயக்கம் மட்டும்தான் இந்த தேர்தலிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கின்றது. எனவே இந்த தருணத்திலே நாங்கள் சில ஆலோசனைகளை உங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்று கருதுகின்றோம். காரணம், எந்தவித செல்வாக்கும் மக்களிடத்திலே ஆதரவும் இல்லாத கட்சிகளை எம்மோடு இணைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணிப்பதா அல்லது தமிழீழ விடுதலை இயக்கம் தனியாக இனிவரும் தேர்தலில் களம் காண்பதா என்ற போன்ற விடயங்களை சம்பந்தமாக உங்களது ஆலோசனைகளையும் நான் இந்த தருணத்திலே கேட்டு நிற்கின்றேன். எல்லா தரவுகளையும் எடுக்கிற பொறுப்பு உங்களோட நாங்கள் தரோம். இந்த 1 மாசத்துக்குள்ள நீங்க எடுக்கக்கூடியதை எடுத்து அடுத்த கூட்டத்தில் நீங்க அந்த விவரங்களை கொடுங்க. நாங்கள் தனிச்சிருந்தா எல்லா இடமும் நிப்பாடலாம். கூட்டாண்டா எங்களுடைய கிராமங்கள் பறிபோற ஒரு சூழல் இந்த கூட்டாக இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்த ஒரு முடிவுக்கு வரணும். தனிச்சு நிற்கிறதா கூட்டா போடுறதா இப்படியான ஒரு நிலைமையில எங்களோட பக்கம் நாங்களும் கலந்து கொண்ட மாதிரி ஒரு சூழல் வரும். எம்பிமார் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நாங்கள் வேலை செய்த இடங்கள்லையும் மக்கள் எங்களுக்கு சொல்லி வேற யாருக்கு போட்டிருக்காங்க. அது வந்து சூழல் சொந்தங்கள் நெருங்கிய சொந்தங்கள்லாம் இருக்கைக்குள்ள அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இனி அந்த நிலைமை ஏற்படாமல் நாங்கள் பார்க்கிறோம். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ளது. நாடளாவிய ரீதியில் 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் உயர்தர பரீட்சை நிலையங்களில் நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இம்முறை உயர்தர பரீட்சையானது 2312 பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெறவுள்ளது. பரீட்சை நடைபெறும் அனைத்து நிலையங்களிலும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பணிப்புக்கு அமைவாக டெங்கு நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பரீட்சை நிலையங்களில் டெங்கு நுழம்புகளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் சுகாதார பிரிவினரால் புகை விசிறும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவழி நாளை ஆரம்பமாக உள்ள பரீட்சைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சை நாளை ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இம்முறை பரீட்சைக்காக தோற்றவுள்ள 3,33,183 பேரில் பாடசாலை பரீட்சார்த்திகள் 2,53,380 பேரும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் 79,795 பேரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் முட்டையின் விலை அதிகரித்துள்ளது. சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக 35 ரூபாவுக்கும் குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது சந்தையில் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி இன்றைய தினம் சிறிய அளவிலான முட்டை ஒன்று 38 ரூபாவுக்கும் சாதாரண அளவிலான முட்டை 40 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முட்டை விலை அதிகரிப்பால் நுகர்வோர் மாத்திரமன்றி வியாபாரிகளும் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள உள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்பு மற்றும் விசாரணைகளை மேற்கொள்ள நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான விசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார சபையின் சுற்றி வளைப்பு மற்றும் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார். இதன்படி பண்டிகை காலங்களில் காலாவதியான மற்றும் மாற்றப்பட்ட தகவல்களுடன் பல பொருட்கள் சந்தைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால்
விசேட அவதானத்துடன் இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி ஆடைகள், மின்சாதனங்கள் மற்றும் இதர பொருட்களும் அதிக தேவையுடன் விற்பனை செய்யப்படுவதால் இது தொடர்பாகவும் சோதனை நடத்தப்படும் என்றார். மேலும் இது தொடர்பாக பொதுமக்கள் முறைப்பாடுகளை தெரிவிக்க விரும்பினால் 1977 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அம்பாறை சாய்ந்தமருதில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்குட்பட்ட சாய்ந்தமருது பிரதேசத்தில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சஹிலா இஸ்லாதீன் ஆலோசனைக்கு அமைய சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஏனா மதன் தலைமையில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர்கள், டெங்கு களத்தடுப்பு உதவியாளர்கள், சுகாதார ஊழியர்கள் உள்ளிட்ட குழுவினர் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தில் இணைந்திருந்தனர். டெங்கு களத்தடுப்பு பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அளிக்கப்பட்டன. டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய வகையில் சுற்றுச்சூழலை பேணியவர்களுக்கு சுகாதார தரப்பால் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குளத்தின் அணைக்கட்டு உடைப்பெடுக்காத வகையில் அதனை பாதுகாக்கும் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள தண்ணி முறிப்பு குளத்தின் அணைக்கட்டு உடைப்பெடுக்காத வகையில் அதனை பாதுகாக்க முன்னாய்த்த ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது. தண்ணி முறிப்பு குளத்தின் அணைக்கட்டின் உள்பக்கமாக சில இடங்களில் அரிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அணைக்கட்டு குளத்தை பாதுகாப்பதற்காக தற்காலிகமாக மண் மூட்டைகள் போடப்பட்டு பாதுகாப்பு வேலி அமைக்கும் வேலி திட்டத்தை நீர்ப்பாசன திணைக்களத்தினர் இராணுவத்தினரோடு இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். தண்ணி முறிப்பு குளமானது 21 அடி வரை நீரை சேமிக்கக்கூடியதாக இருக்கின்ற நிலையில் தற்போது 14.6 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி இளைஞர் வலுவூட்டலுக்கும் சமூக அபிவிருத்திக்குமான அமைப்பின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் 7வது தடவையாக இன்று ஒழுங்குபடுத்தப்பட்டது. அமைப்பின் தலைவர் MA நௌசாத் தலைமையில் காத்தான்குடி தள வைத்தியசாலையின் இரத்த வங்கி பொறுப்பாளர் வைத்தியர் அலிமா ரஹ்மானின் மேற்பார்வையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. காத்தான்குடி தள வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இரத்த தான முகாமில் இளைஞர் யுவதிகளும் ஆர்வத்துடன் பங்கேற்று குருதி கொடை அளித்தனர். கண்டி கட்டக்கல பகுதியில் இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று நடைபெற்றது. அகில இலங்கை யமயத்துல் உலமா சபையின் ஏற்பாட்டில் கண்டி கட்டக்கல ஜும்மா மஸ்ஜிதில் இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று நடைபெற்றது. குறித்த கண் பரிசோதனையில் 500க்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். நிபுணத்துவம் வாய்ந்த கண் பரிசோதனையாளர்களால் கண் பரிசோதிக்கப்பட்டு இலவச மூக்கு கண்ணாடிகளும் விநியோகிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கண்டி மாவட்ட மேலதிக செயலாளர் நெலிகா புலத்கே கலந்து கொண்டதுடன் சர்வமத தலைவர்களும் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு களப்பு பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் 2 நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். நீர்கொழும்பு முன்னக்கரை களப்பு பகுதியில் சிறிய படகு ஒன்று மற்றொரு படகுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 7 பேர் நீரில் மூழ்கிய நிலையில் அவர்களில் 5 பேர் உயிர் பிழைத்துள்ளனர். எனினும் 50 வயதுடைய தந்தையும் 20 வயதுடைய மகளும் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிர் பிழைத்த 5 பேரில் 2 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பெறுவதுடன் மற்ற 3 மருத்துவமனையில் இருந்து வெளியேறியுள்ளனர். காணாமல் போன 2 தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ருகுணு பல்கலைக்கழக உபவேந்தரை பதவி நீக்க பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் எதிர்வரும் புதன்கிழமை வரை நிர்வாகத்துக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளது.
ருகுணு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை உடனடியாக பதவி நீக்காவிட்டால் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் ஒன்றிணைத்து கூட்டு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கங்களின் சம்மேளனம் தீர்மானித்துள்ளது. ருகுணு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தின் கல்விசார் மற்றும் கல்விசாரா தொழிற்சங்கங்கள் கடந்த 5 நாட்களாக பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் ருகுணு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுஜீவ அமரசேன தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.